us. Keeping our surroundings clean, planting more trees and respecting everyone equally. Every small and good choice we make today will be helpful to build a great India by tomorrow. So let us promise to honor the sacrifices of our freedom fighters. Jai Hind, thank you. எனது முதற்கண் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் அடுத்த வணக்கம். மானத்தின் மறுபெயர் பாஞ்சாலக்குறிச்சி, வீரத்தின் முகவரி வீரபாண்டிய கட்டபொம்மன், சுதந்திர தமிழ் தந்தை, என்றென்றும் அழிக்க முடியாத காவியம். ஆம், நான் இன்று பேச போகிற தலைப்பு சுதந்திரமும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் என்ற வீர தலைப்பில் உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் 1760ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலக்குறிச்சியில் பிறந்தார். இவர் தனது 30வது வயதில் மன்னராக பொறுப்பேற்றார். இவர் மன்னராக பொறுப்பேற்ற போது பாரத மண்ணில் வெள்ளையர்கள் அபகரிக்க நினைத்தனர். பல மன்னர்களும் சூழலை புரிந்து பணிந்து போனார்கள். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற ஒற்றை சிங்கம் விட்டுக் கொடுக்கவில்லை. பாரத மண்ணை அபகரிக்க விட்டே கொடுக்கவில்லை. ஆங்கிலேய அதிகாரியான ஜக்சன் கட்டபொம்மனை சந்தித்து வரி கேட்ட போது கட்டபொம்மனின் நாவில் இருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது இந்திய சுதந்திரத்தின் முதல் முழக்கம். கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் போடுகிறது, பூமி விழுகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நடுவல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் விட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? யார் உனக்கு கொடுக்க வேண்டும் வட்டி? என சிங்கத்தின் கர்ஜனை போல சீறி பாய்ந்து ஒவ்வொரு கேள்விகளையும் கேட்டார். இறுதியாக வெள்ளையர்களின் சதி திட்டத்தில் சிக்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் 1799ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். இவர் தூக்கு மேடைக்கு ஏறியதற்கு முன்பும் இப்படி நான் சாவதை விட அந்த பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை காப்பதற்கான ஒரு போரிட்டு செத்திருக்கலாம் என மனம் நொந்து கூறினார். அவர் தூக்கு மேடைக்கு ஏறியதற்கு முன்பும் அவர் அகத்திலும் முகத்திலும் வீரமும் தைரியமும் திகழ்ந்தது. இறுதியாக நாடி நரம்பல் வீரத்தை சுமந்து அஞ்சானந்துடன் தூக்கையே முத்தமிட்டு சாகும் வரை சுதந்திரத்திற்காக போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரமும் தைரியமும் என்றென்றும் என் நெஞ்சில் வாழும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். I am studying in 6th standard. Today we gather to celebrate 80th Independence Day. Freedom is not just a one-day celebration. It is our daily responsibility. Rights and duties go hand in hand. To keep our nation high, we must fulfill our roles responsibly. We must respect our constitution and we must obey the rules. To protect unity and harmony of our nation, we should respect all religions, languages and cultures. Freedom gives us the right to dream, speak and learn. As a young student, our duty is to study hard and build a strong India. Thank you.
நாடானது தாயகம், நாம் வாழ்ந்திடும் பாரதம். நாடானது தாயகம், நாம் வாழ்ந்திடும் பாரதம். மக்களாட்சியும் மனிதமாட்சியும், மக்களாட்சியும் மனிதமாட்சியும் எவ்விடம் உள்ளதோ அங்கு தாயகம். நாடானது தாயகம், நாம் வாழ்ந்திடும் பாரதம். அண்ணன் தம்பி என்று வாழ்ந்தால் நாட்டுப்பற்று. காற்றின் தூய்மையும் நீரின் தாய்மையும், காற்றின் தூய்மையும் நீரின் தாய்மையும் எவ்விடம் உள்ளதோ அங்கு தாயகம். காந்தியும் நேருவும் கண்ட பாரதம். நாடானது தாயகம், நாம் வாழ்ந்திடும் பாரதம். நன்மை செய்வதென்று துணிந்தால் நாட்டுப்பற்று, தீதை வெல்வதென்று தெளிந்தால் நாட்டுப்பற்று. பாசக்கண்களும் நேசகைகளும், பாசக்கண்களும் நேசகைகளும் எவ்விடம் உள்ளதோ அங்கு தாயகம். காந்தியும் நேருவும் கண்ட பாரதம். நாடானது தாயகம், நாம் வாழ்ந்திடும் பாரதம். உண்மை வெல்லும் என்று உணர்ந்தால் நாட்டுப்பற்று, பன்மை நல்லதென்று பகிர்ந்தால் நாட்டுப்பற்று. ஆழ்ந்த கல்வியும் தேர்ந்த ஞானமும், ஆழ்ந்த கல்வியும் தேர்ந்த ஞானமும் எவ்விடம் உள்ளதோ அங்கு தாயகம். காந்தியும் நேருவும் கண்ட பாரதம். நாடானது தாயகம், நாம் வாழ்ந்திடும் பாரதம். நாடானது தாயகம், நாம் வாழ்ந்திடும் பாரதம். மக்களாட்சியும் மனிதமாட்சியும், மக்களாட்சியும் மனிதமாட்சியும் எவ்விடம் உள்ளதோ அங்கு தாயகம். நாடானது தாயகம், நாம் வாழ்ந்திடும்